பாதுகாப்பு கொடுக்குறான். தவறுதல் நடந்துக்கிட்டா அதனால அவனை வந்து காலை உடைச்சோம், கையை உடைச்சோம், ஷூட் பண்ணோம்னு சொல்லணும் சார். சொல்றீங்க கடுமையாக இருக்கணும், ரொம்ப கடுமையாக இருக்கணும். என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? அரசாங்கம் என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்தக்கூடாது, சட்டத்தை தன் தேவைக்காக பயன்படுத்தக்கூடாது, பாத்ரூமில் வழுக்கி விழுந்ததாக சொல்லி நீதியரசர்களை ஏமாற்றக்கூடாது. குற்றம் நடப்பதற்கு முன்பாகவே அறிவுபூர்வமாக தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த அரசு. ஒரு பெரிய இன்சிடெண்ட் நடந்தது. ஒரு பெண்ணை வந்துட்டு ஞானசேகரன்றவன் ரேப் பண்ணான் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் அவன் இதுக்கு முன்னாடியும் பல பெண்களை இது மாதிரி பயமுறுத்தி ரேப் பண்ணியிருக்கான்றது சொல்லப்படுது. பட் இத்தனை நாளாக இந்த விஷயம் ஏன் வெளியே வரல? போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்குது? அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குது? இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அதாவதுங்க, இந்த மாதிரி நடந்துடக்கூடாது. நடந்ததே பெரிய பெரிய தவறு. இது நடந்துருச்சு. அப்போ இந்த அரசு, ஆளுகின்ற திமுக அரசு வந்து அதை வந்து இதை மறைக்க பார்க்கக்கூடாது. இதில் இந்த நடந்ததை எப்படி வந்து ஒரு விடையளிக்கலாம்? இந்த மானங்காக்கும் மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு என்ன பதில் சொல்லலாம்? அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். இதை வந்து இந்த அரசாங்கம் செய்யணும். இப்போ இவங்க சொல்கிறாங்க வந்து நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டோம், அது வந்து எஃப்ஐஆரை வந்து நாங்கள் வந்து எப்படியே லீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதாவது இது ஓப்பனாக வந்து வாக்குமூலம் அந்த ஞானசேகரன்ட்ட சரியான வாக்குமூலம் வாங்கணும். தமிழக வரலாற்றிலே, இந்திய வரலாற்றிலே, உலக வரலாற்றிலே ஸ்காட்லாந்து காவல்துறையை விட தமிழக காவல்துறை வந்து மிக உயர்ந்த காவல்துறை, மிக உயரமான ஒரு காவல்துறை. நான் ஒரு காவல்துறையோட பையன்தான். நான் நிறையா காவலர்களை உருவாக்கிட்டு இருக்கேன். அவங்க ஏன் பொய் சொல்கிறாங்க? பாத்ரூமில் வந்து விழுந்து கையை உடைச்சிட்டான், காலை உடைச்சிட்டான். உண்மையிலே அவன் தவறு செய்தான், அவன் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கான். அவனை வந்து ஒரு ஆர்டர் வாங்கி அவனை சுட்டோம்னு மொட்டிக்கால் கீழே ஏன் சுடுறதுக்கு என்ன சார் வச்சுருக்கு? ஏன் சுடுங்க அவனை, குற்றம் நடந்திருக்குல்ல, அவனை சுடுங்க. உண்மையிலேயே அவன் வந்து தவறு பண்ணால் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போய் புதருக்குள்ளே வச்சு அவன் வந்து இந்த மாதிரி பண்ணால் தவறுதல் நடந்துக்கிட்டால் அதனால் அவனை வந்து காலை உடைச்சோம், கையை உடைச்சோம், ஷூட் பண்ணோம்னு சொல்லணும் சார். இதான் சார் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறது. மாணவர்களும் கடுமையாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. கடுமையாக இருக்கணும், ரொம்ப கடுமையாக இருக்கணும். இந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பொதுவாக வந்து பொதுமக்களுக்கு, பப்ளிக்களுக்கு இருங்க. யார் பாதுகாப்பு கொடுக்குறா? இங்கே எத்தனை கட்சிகள் இருக்கு? ஆமாம் இருக்கு. ஒரு கட்சி கூட இந்த விஷயத்தை கண்டிச்சு, இப்போ நேற்று வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இன்னொரு கட்சி பிஜேபியும் செய்திருக்கு. ஏன் எல்லா கட்சிகளுக்கு என்ன, அவங்களுக்கெல்லாம் மகள் இல்லையா? பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அவங்களுக்கு ஏன் எண்ணம் இல்லை? அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணுங்க, அது வேறு விஷயம். ஆனால் பெண் உரிமைன்னு வரும்போது அதையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் வாயெடுத்திருக்காங்க. அது வந்து அரசு வந்து ஷேரிங் பண்ணுறாங்க. பணம் போகுது அவங்களுக்கு. வாயை அடைச்சி பேசாமல் இருக்கிறதுக்கு அவங்க ஷேர் பண்ணி பணத்தினால மூடி போட்டு நீ எதுவும் பேசாத அப்படின்னு வச்சு. நான் அப்படி கிடையாது. மானமுள்ள தமிழ் பிள்ளைகள் நாங்கள் வந்து அதை கேட்போம். ஏன் நடந்துச்சு, இதை ஏன் கவர்மெண்ட்டு, இந்த அரசு, காவல்துறை வந்து இதை ஒரு ஆராய்ஞ்சு அதிரடிப்படை இருக்குது, அதிவிரைவு இருக்குது, புலனாய்வுத்துறை இருக்குது, மத்திய புலனாய்வுத்துறைக்கு ஏன் ஆராய்ந்து அதை நடக்க விடாமல் தடுக்கணும்? பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், ஃப்ரீ பஸ்ஸு தரேன், இதெல்லாம் செய்கிறீங்களே, என்ன பெண்ணை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி பண்ணுறீங்க? கண்டிப்பாக அதெல்லாம் நான் வரவேற்கிறது தான். பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறது, பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறது, அதெல்லாம் பெண்களை பாதுகாக்கணும். அதே மாதிரிங்க பெண் காவலர்கள்லாம் ரொம்ப பாவங்க. அது பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், பெண் காவலர்கள் வந்து எப்பவுமே வந்து வரிசையாக வந்து ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபட மாட்டேன், ஒரு குறிப்பிட்ட நான் டயத்துக்குள்ளே வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன், இல்லாட்டி வந்து அவங்களுக்கு லீவு இருக்குது, வார லீவு இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. காவல்துறையிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே. பெண் பிள்ளைங்க பாவம் வந்து ஒரு அமைச்சர் வராருன்னு சொன்னால் ஒரு 2 மணி நேரம் இல்லை, 3 மணி நேரம் இல்லை, 12 மணி நேரம் வந்து அந்த பொண்ணு நின்றுக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணு வந்து ஒரு பாத்ரூம் போனாங்களா, ஒரு தண்ணி குடித்தாங்களா, சாப்பிட்டாங்களா கூட இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுது. பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண் காவலர்களுக்கே இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. அவங்களே வந்து சில நேரங்களில் அவங்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுது. என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க? அரசாங்கம் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க? இது அரசாங்கம் வந்து மிக மிக வந்து மூடி மறைச்சிடணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஒரு விஷயம் நடந்துருச்சு, நடக்கக்கூடாது. என்னையை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடாது. தமிழகம் முழுவதும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக நடக்கக்கூடாது. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். எந்த பொன் பிள்ளைகளையும் சரி யாரையுமே வந்து ஒரு கடத்தவும் கூடாது,
ஒரு கற்பழிப்பு நடக்கக்கூடாது, பெண்ணை கூட்டிகிட்டு போய் ஒரு புதருக்குள்ளேயும் கூட்டிகிட்டு போய் மறைவாக பண்ணக்கூடாது. இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நான் என்ன சொல்கிறேன்னா, இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கும், நீ ஏன் அந்த பையன் வந்து போனவன் ஏன் வந்து ஞானசேகரன் மேலேயோ அல்லது வந்து ஏதோ ஒரு வந்து புகார் ஏன் அளிக்கலை? அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற பையன் கூட நீங்கள் போகக்கூடாது. ஏதோ அண்ணனோ ஒரு தம்பியோ ஒரு கூட பிறந்தவன் யாராவது இருந்திருந்தா, உண்மையான தோழனாக இருந்தால் அவன் உடனே போய் ரிப்போர்ட் பண்ணியிருப்பான், உடனே பேசியிருப்பான், ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்திருக்கும். அவன் போகவே இல்லை. 2 நாள் 3 நாள் கழித்து தான் அந்த பொண்ணே வந்து பல்வேறு முயற்சிக்கு அப்புறம் இவங்கெல்லாம் கலந்து உரையாடி இதான் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ணுறாங்க. அதனால் வந்து புதருக்குள்ளே வந்து யாரையும் கூட்டிகிட்டு போகிற பையன் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன், அன்பாக வேண்டுகோள் வைக்கிறேன், அன்பான வேண்டுகோள், யாரையும் நம்பி போகாதீங்க.